இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. புதுக்கோட்டை மாவட்டத்தில் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சருடைய வழிகாட்டுதலின்படி ஆரம்ப சுகாதார நிலையங்கள், துணை சுகாதார நிலையங்கள் மற்றும் அரசு மருத்துவமனைகளுக்கு தேவையான புதிய கட்டிடங்கள், குறிப்பாக புறநோயாளிகள் பிரிவு கட்டிடங்கள், செவிலியர் குடியிருப்புகள், ஆய்வகங்கள் என்று பல்வேறு வசதிக்குரிய கட்டிடங்கள் 21 கட்டிடங்கள் 7,44,00,000 மதிப்பீட்டில் கட்டப்பட்டவைகள் தற்பொழுது ராங்கியம் பகுதியில் மக்களின் பயன்பாட்டிற்காக திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. மாண்புமிகு சட்டத்துறை அமைச்சர் அவர்களும் மாண்புமிகு அமைச்சர் திரு மெய்யநாதன் அவர்களும் நானுமாக பங்கேற்று இந்த 21 கட்டிடங்களை திறந்து வைத்திருக்கிறோம். மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சருடைய வழிகாட்டுதலின்படி புதுக்கோட்டை மாவட்டத்தை பொறுத்தவரை தொடர்ந்து கடந்த 33 மாதங்களாக பல்வேறு கட்டிடப் பணிகள் நடைபெற்று அவைகள் முடிந்து தற்போது மக்களின் பயன்பாட்டிற்காக திறந்து வைக்கப்பட்டு வருகிறது. அந்த வகையில் புதுக்கோட்டையில் மக்கள் நல்வாழ்வுத்துறையின் சார்பில் ஒவ்வொரு ஒன்றியத்திலும், ஒவ்வொரு ஊராட்சியிலும், ஒவ்வொரு பேரூராட்சியிலும் இன்றைக்கு முத்திரை பதிக்கத்தக்க வகையிலான பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஏற்கனவே தமிழகத்தை பொறுத்தவரை ஒரே ஒரு பல் மருத்துவக் கல்லூரி மட்டுமே இருந்து வந்தது. அந்த 2வது பல் மருத்துவக் கல்லூரி என்கின்ற வகையில் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்களால் புதுக்கோட்டையில் ஒரு பல் மருத்துவக் கல்லூரி திறக்கப்பட்டு அது தற்போது பயன்பாட்டில் இருந்து வருகிறது. ஒரு மாவட்டத்தில் புதிய மருத்துவக் கல்லூரி அமைந்ததற்கு பிறகு அதே பகுதியில் இயங்கி வருகிற வட்டார மருத்துவமனையை அங்கிருந்து எடுத்து அந்த மாவட்டத்தின் வேறொரு மூலையில் மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனை அமைப்பார்கள். அந்த வகையில் புதுக்கோட்டையில் நகர பகுதியில் இருந்த மருத்துவமனைக்கு மூடு விழா நடத்தப்பட்டது கடந்த ஆட்சி காலத்தில். மரியாதைக்குரிய மக்கள் பிரதிநிதிகள் வைத்த கோரிக்கை ஏற்று மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் அந்த மருத்துவமனைக்கும் தற்போது கட்டப்பட்டிருக்கிற புதுக்கோட்டை அரசு கல்லூரி மருத்துவமனைக்கும் 8 கிலோமீட்டர் தூரம் இடைவெளி இருக்கின்ற காரணத்தினாலும் நகர பகுதி மக்கள் அங்கிருந்து வந்து இங்கே சிகிச்சை பெறுவது கடினம் என்கின்ற நிலையை உணர்ந்து அந்த மருத்துவமனை மீண்டும் இன்றைக்கு அரசு மருத்துவமனையாக பயன்பெற தொடங்கி தினந்தோறும் 500க்கும் மேற்பட்டவர்கள் அங்கே சிகிச்சை பெற்று வருகிறார்கள். அந்த வகையில் தொடர்ந்து இங்கே இந்த புதுக்கோட்டை மாவட்டத்தில் நம்முடைய மாண்புமிகு சட்டத்துறை அமைச்சர் அவர்கள் இந்த நிகழ்ச்சியில் பேசும்போது சொன்னதைப் போல 2021 மே திங்கள் 7ஆம் தேதி புதிதாக பொறுப்பேற்ற இந்த அரசு கடந்த 34 மாதங்களில் புதுக்கோட்டைக்கு மட்டும் இதுவரை 76 புதிய மருத்துவமனை கட்டிடங்களை கட்டி திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. 76 கட்டடங்களுக்குமான நிதி மதிப்பீடு 90,80,00,000. தமிழகத்தை பொறுத்தவரை 8,713 துணை சுகாதார நிலையங்கள் இருக்கிறது. 2,286 ஆரம்ப சுகாதார நிலையங்கள் மற்றும் நகர்ப்புற சுகாதார நிலையங்கள் இருக்கிறது. இதில் ஒரு 2,500 கட்டிடங்கள் பயன்படுத்துவதற்கு முடியாத நிலையில் சிதிலமடைந்தும் அதேபோல் வாடகை கட்டிடங்களுமாக இயங்கி வருகிறது. மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சருடைய வழிகாட்டுதலின்படி இன்றைக்கு இந்த 2,500 கட்டிடங்களையும் படிப்படியாக இன்றைக்கு முன்னுரிமை அடிப்படையில் அவற்றை கட்டித்தரும் பணியினை இந்த அரசு செய்து வருகிறது. அந்த வகையில் இந்த 33 மாத காலத்திற்குள் ஏறத்தாழ 900க்கும் மேற்பட்ட கட்டிடங்கள் புதிதாக கட்டி திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் இந்த மாவட்டத்திற்கு மட்டும் 76 கட்டிடங்கள் கட்டி முடிக்கப்பட்டு பயன்பாட்டிற்கு திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாது அதிகமாக வாடகை கட்டிடங்களிலும் பயன்படுத்த முடியாத அளவுக்கு சிதிலமடைந்தும் இருந்த மருத்துவத்துறை கட்டிடங்கள் இந்த மாவட்டத்தில் அதனால்தான் இதுவரை 76 கட்டிடங்கள் கட்டி முடிக்கப்பட்டு திறந்து வைக்கப்பட்டது. இப்பொழுதும் கூட பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருப்பது என்பது 51 இடங்களில் பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த 51 இடங்களிலும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற பணிகளின் மதிப்பீட்டை பொறுத்தவரை 85,78,00,000. 85,78,00,000 மதிப்பீட்டில் 51 இடங்களில் மருத்துவத்துறைக்கு சம்பந்தமான கட்டிடங்கள் கட்டப்பட்டு வருகிறது. இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக 21 கட்டிடங்கள் 7,44,00,000 மதிப்பீட்டில் கட்டி முடிக்கப்பட்டு திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. அப்படியானால் புதுக்கோட்டையில் மட்டும்
97 கட்டிடங்கள் இதுவரை கட்டி முடிக்கப்பட்டு மக்களின் பயன்பாட்டிற்காக இந்த ஆட்சி பொறுப்பேற்றதற்கு பிறகு திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் தொடர்ந்து மக்கள் நல்வாழ்வுத்துறையின் கட்டிடங்களை கட்டுவதற்கு முன்னுரிமை தந்து இந்த துறையின் கட்டமைப்புகளை மேம்படுத்தி வருகிறார்கள். அந்த வகையில் நாளை காலையும் கூட நேற்றைக்கு மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் தர்மபுரியிலிருந்து ஒரு காணொலி நிகழ்ச்சியின் வாயிலாக சேலம், தர்மபுரி, கிருஷ்ணகிரி போன்ற பல்வேறு மாவட்டங்களில் கட்டப்பட்ட புதிய கட்டிடங்களை திறந்து வைத்தும் அதேபோல் இனிமேல் கட்டப்பட வேண்டிய கட்டிடங்களுக்கு அடிக்கல் நாட்டியும் விழா பேருரை ஆற்றினார்கள். அதே வகையில் நாளை காலையிலேயும் கூட பொள்ளாச்சியில் நடைபெறுகிற ஒரு நிகழ்ச்சியின் வாயிலாக ஈரோடு, திருப்பூர், கோவை ஆகிய மாவட்டங்களில் கட்டி முடிக்கப்பட்டிருக்கிற ஏறத்தாழ 400 கோடி ரூபாய்க்கு மேலான மருத்துவத்துறையின் கட்டிடங்களை திறந்து வைக்கவும் இருக்கிறார்கள். பல்வேறு கட்டிடங்களுக்கு அடிக்கல் நாட்டவும் இருக்கிறார்கள். இப்படி தினந்தோறும் இந்த துறையின் சார்பில் பல்வேறு பணிகள் அசுர வேகத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நேற்றைக்கு முளவி என்கின்ற ஒரு மலை கிராமத்திலிருந்து, ஏற்காட்டில் இருக்கிற மலை கிராமத்திலிருந்து தமிழ்நாட்டின் ஒரு 10 மாவட்டங்களில் எங்கே எல்லாம் அதிகமாக பழங்குடியின மக்கள் வசிக்கிறார்களோ அங்கே எல்லாம் அவர்களுக்கு சித்த மருத்துவத்தை கொண்டு போய் சேர்க்கிற வகையில் பழங்குடியின மக்களை தேடி சித்த மருத்துவம் என்கின்ற வகையில் வாகனங்களின் மூலம் சித்த மருத்துவ வாகனங்கள் நேற்றைக்கு பயன்பாட்டுக்கு கொண்டு வரப்பட்டிருக்கிறது. நேற்று மாலை ஒரு 6 மணிக்கு என்னால் 10 வாகனங்கள் தொடங்கி வைக்கப்பட்டது. ஒவ்வொரு வாகனத்திலும் ஒரு மருத்துவர், ஒரு மருந்தாளுநர், ஒரு உதவியாளர் என்கின்ற வகையில் 3 பணியிடங்களோடு மருந்து மாத்திரைகளோடு அந்த வாகனங்கள் பழங்குடியின மக்களை தேடி செல்லும், அவர்களுக்கு தேவையான சிகிச்சைகளை, சித்த மருத்துவ சிகிச்சைகளை அளிக்கும் என்கின்ற வகையில் அந்த வாகனங்கள் நேற்றைக்கு 10 மாவட்டங்களில் தொடங்கி வைக்கப்பட்டது. இந்த 10 மாவட்டங்களிலிருந்தும் மாவட்ட ஆட்சித்தலைவர்கள், மாவட்ட சுகாதார அலுவலர்கள் காணொலி வாயிலாக தத்தமது மாவட்டங்களிலிருந்து அந்த வாகனங்களை இயக்கி வைத்தார்கள். இப்படி பல்வேறு சிறப்புக்குரிய மக்கள் நல்வாழ்வுத்துறையின் பணிகள் தொடர்ச்சியாக தினந்தோறும் செயல்பாட்டுக்கு வந்து கொண்டிருக்கிறது. சித்த மருத்துவ பல்கலைக்கழகம் மட்டுமல்ல, நிறைய மருத்துவ பல்கலைக்கழகங்கள், மருத்துவ பல்கலைக்கழகம் அது மாதிரி நிறைய மசோதாக்களுக்கு அவர் ஒப்புதல் தராமல் இன்னைக்கு வந்து ஒப்புதல் தராமல் அதையெல்லாம் குடியரசுத் தலைவருக்கு அனுப்பி வைத்தார். இது சம்பந்தமாக ஏற்கனவே சட்டத்துறை அமைச்சர் அவர்கள் நிறைய முறை சொல்லியிருக்கிறார்கள். சித்த மருத்துவத்திற்கும் ஆளுநருக்கும் என்ன கோபம் என்றே தெரியவில்லை, என்ன தகராறு என்றே தெரியவில்லை. சித்த மருத்துவம் கூட தமிழ்நாட்டிற்கு வருவதை அவர் விரும்பவில்லை. சித்த மருத்துவ கல்லூரி தமிழ்நாட்டிற்கு வந்தால் சித்த மருத்துவத்திற்கு பெரிய பெயர் கிடைக்கும். பழங்காலத்து மருத்துவ முறைகளில் சித்த மருத்துவம் ஒன்று என்பது சிறப்புக்குரிய ஒன்று. நேற்றைக்கு நான் சென்ற இடத்தில் நாகலாப்பூர் என்கின்ற ஒரு மலை கிராமத்தில் முளவி என்கின்ற பகுதியில் இருக்கிற ஒரு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் தினந்தோறுமான புறநோயாளிகளின் எண்ணிக்கை எவ்வளவு பேர் என்று கேட்டோம். 91 பேர் சராசரி என்றார்கள். அங்கே அந்த மருத்துவமனைக்கு வருகிற சித்த மருத்துவத்திற்கு என்று வருகிறவர்கள் புறநோயாளிகள் எவ்வளவு பேர் என்று கேட்டோம். 62 பேர் என்றார்கள். ஆக 3 1 பங்கு சித்த மருத்துவத்தை தேடியும் பழங்குடியினர் வருகிறார்கள். இப்படி தமிழகத்தின் பெருவாரியான மக்கள் விரும்புகிற மருத்துவ முறைக்கு ஆளுநருக்கும் என்ன தகராறு என்று எனக்கு தெரியும். இப்போ நீங்க இந்த மீட்டிங்ல இருந்தீங்கன்னு நினைக்கிறேன். இருந்தீங்களா? அதாவது தெளிவா சொன்னேன். 1021 மருத்துவர் பணியிடங்கள் நிரப்பப்பட்டது. 977 இந்த ஸ்டாஃப் நர்ஸ் பணியிடங்கள் நிரப்பப்பட்டது. 331 பார்மசிஸ்ட் நிரப்பப்பட்டு பணியாணைகள் தரப்பட்டது. இந்த 3 பணிகளும் கடந்த 1.5 மாதத்தில் மட்டுமே செய்யப்பட்டிருக்கிறது. இது எல்லா தொலைக்காட்சிகளிலும் வந்திருக்கிறது. தெரிந்து கொண்டும் காலி பணியிடங்கள் நிரப்பப்படவில்லை என்ற இல்ல நான் என்ன கேட்கிறேன், இல்ல இதுதான் இப்ப இவ்வளவு நெருப்பு இருக்குதுன்னு சொல்றோம். காலி பணியிடங்கள் சொன்னீங்க, எங்க இருக்குதுன்னு சொன்னா அதுக்கான பதில் சொல்லுவோம். இப்ப இல்லங்க, நான் சொல்ல கேள்வி கேட்டீங்க, நான் பதில் சொல்றதை கேட்டுங்க. கேள்வி கேட்கறீங்களா, பதில் சொல்றதை கேட்டுங்க. இப்போ காலி பணியிடங்கள் 1021 காலி பணியிடங்கள் மருத்துவத்துறையின் சார்பில், குறிப்பாக எம்ஆர்பியின் சார்பில் முதல் முறையாக இந்திய வரலாற்றிலேயே, அதாவது ஃப்ரெஷ் கேண்டிடேட்டுக்கு கவுன்சிலிங் நடத்தி அதிகபட்ச காலி பணியிடங்கள் எங்கே எல்லாம் இருந்ததோ அந்த இடங்கள்ல 20 மாவட்டங்களுக்கு அனுப்பப்பட்டார்கள். அந்த வகையில இந்த புதுக்கோட்டையில மட்டுமே காலி பணியிடங்கள், புதுக்கோட்டை 2 ஹெல்த் டிஸ்ட்ரிக்ட், புதுக்கோட்டை அறந்தாங்கி 1, இந்த 2 டிஸ்ட்ரிக்ட்லயும் இருந்த காலி பணியிடங்கள் புதுக்கோட்டையை பொறுத்த வரைக்கும் 67, அறந்தாங்கியை பொறுத்த வரைக்கும் 62 மருத்துவர்கள் காலி பணியிடங்கள் இருந்தது. இப்போ நாம இந்த 20 டிஸ்ட்ரிக்ட்ல இந்த 2 டிஸ்ட்ரிக்ட்டுமே சேர்ந்து இருந்தது. ஃப்ரெஷ் கேண்டிடேட்டை இந்த டிஸ்ட்ரிக்ட்ல நீங்க வேலை எடுக்கணும்னு சொன்னதுல 67 வேகன்சில 64 பேர் வேலைக்கு எடுத்திருக்கிறாங்க. இது வரைக்கும் 59 பேர் சேர்ந்துட்டாங்க.
இந்த சேர்ந்த செய்தி நீங்க தகவல் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா ஒரு பத்திரிகையாளர் என்னும்போது நல்லதையும் தெரிஞ்சுக்கணும், அதுல கெடுதல் இருந்தா அதையும் கேட்டு சொல்ற அளவுக்கு உங்களுக்கான நாலேஜை வளர்க்கணும். இங்க வந்து இவ்வளவு காலி பணியிடங்கள் 67 இருந்தது. இப்ப 59 மருத்துவர்கள் வந்து சேர்ந்துட்டாங்க. பேசிட்டு இருக்கிற இந்த மருத்துவமனையிலேயே ஒரு மருத்துவர் வந்து நாகப்பட்டினத்துல இருந்து நாமக்கல்ல இருந்து வந்து சேர்ந்துருக்காங்க. இந்த தகவல் எல்லாம் தெரிஞ்சுக்கங்க. தெரிஞ்சுக்கணும், அதுக்கப்புறம் கேள்வி கேளுங்க. நல்லது. எந்த இடத்துல சொல்லுங்க. இல்லங்க, புதுக்கோட்டை வாங்க, வாங்க. எம்ஆர்ஐ எடுக்கலையாங்க? இருங்க சார், இப்ப கேட்டீங்கல்ல, இருங்க. எம்ஆர்ஐ எடுத்து ஒரு வாரம் ஆச்சு ரிப்போர்ட் கொடுக்க. இல்ல, அவரு ஏதோ சொல்லணுங்கிறதுக்காக சொல்றாரு. தகவல் சொல்லுங்க. இல்ல நான் என்ன சொல்றேன், இப்ப ஒரு 5 மருத்துவ பணியிடங்கள் காலி இருக்குன்னு சொன்னாங்க. உடனடியா நிரப்பத்துக்கு நடவடிக்கை எடுத்து. இல்ல, அதுதான் இப்ப முடிவு பண்ணியாச்சு. யாருமே இல்லைங்க. ஒரு நெப்ராலஜிஸ்ட் இருக்கிறாரு, இன்னொன்னு வேணும்னு கேட்டாரு மருத்துவர் முத்துராஜா, கோரிக்கை வச்சாரு. உடனடியே போட சொல்லியாச்சு. மேடையிலே உத்தரவு போட்டாச்சு. இன்னும் ஒரு வாரம் கழிச்சு இங்க இருந்து யாரும் வெளில போகாத அளவுக்கு நடவடிக்கை எடுக்க சொல்லி. மறுபடியும் வந்து இல்ல, வர நிதிநிலை அறிக்கையில் அதுக்கான நடவடிக்கைகள் எடுக்கப்படும். அதான் அது சாத்தான் வேதம் ஓதுதுன்னு சொல்லுவாங்கல்ல, அது மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் இது குறித்தான நடவடிக்கைகளை விரைவில் விளக்குவார். நிறைய இருக்கு, தமிழ்நாட்டுல நிறைய இருக்கு. உங்களுக்கு தெரியும், ஏற்கனவே இந்த ஆட்சியில அன்னவாசல்ல ஒரு அரசு மருத்துவமனை வளாகத்திலேயே ஒரு 50 மன வளர்ச்சி குறுகிய பெண்கள் எப்படிலாம் பாதிக்கப்பட்டிருந்தாங்க. அது சம்பந்தப்பட்ட நீங்க சொன்ன துறையோட அமைச்சர் இங்க இருக்கிறாரு, அவரோட தொகுதியிலே இருந்தது. அந்த 50 பேருக்கு இந்த அரசு எப்படி மறுவாழ்வு நல்லா இருக்காங்க தெரியும். அந்த வகையில இங்க யாரும் ஒருத்தர் கூட